Going to see standard 6th social science history unit 2 human evolution book back question and answer. First Roman letter, choose the correct answer. First question, the process of evolution is dash. அதாவது ஆன்சர் வந்து gradual means படிப்படியாக. தான்சானியா இஸ் சிச்சுவேட்டட் இன் த காண்டினென்ட் ஆஃப் டேஷ். தான்சானியா வந்து எந்த காண்டினென்ட்டில் இருக்கு? ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன், டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட், மைக்ரேஷன் ஆஃப் மேன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ரிசல்ட்டட் இன் சேஞ்சஸ் ஆஃப் பிசிக் அண்ட் கலர். அதாவது இடம்பெயர்ந்து போனதுனால மனுஷங்களோட பாடியிலையும் அண்ட் தென் அவங்களோட கலர்லேயும் வந்து சேஞ்சஸ் வந்துச்சா? ஸோ ஸ்டேட்மெண்ட். ரீசன், கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அதாவது தட்பவெப்பநிலை வந்து மாற்றம் அடைஞ்சுதா? ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக இல்லை ஒன் ராங்காக ரைட்டாங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அப்போனா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு அண்ட் தென் ரீசனும் கரெக்டு. ஸோ அப்போனா ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட். தேர்ட், ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். இதில் வந்து நம்ம ராங் பேர் வந்து கண்டுபிடிக்கணும். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வாக்டு ஆன் போத் லெக்ஸ். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து இரு கால்களால் நடந்தாங்களா? அது. ஹோமோ ஹேபிலிஸ் அப்ரைட் மேன், அதாவது நிமிர்ந்து நின்ற மனிதனா? ஹோமோ எரெக்டஸ் வைஸ் மேனா, அதாவது சிந்திக்கிற மனிதனா? ஹோமோ சேப்பியன்ஸ் லெஸ் பிட்ரூட்டிங் ஃபேஸ், அதாவது முன்பக்கம் வந்து அந்த வாய்க்கிட்ட வந்து கொஞ்சம் குறைஞ்சி உள்ள தள்ளி இருக்கா? ஸோ எது வந்து ராங் பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ராங் பேர் வந்து ஹோமோ எரெக்டஸ் வைஸ்மேன், அவன் வந்து சிந்திக்கிற மனுஷன் இல்லை. ஸோ அதுதான் வந்து ராங் பேர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 4, fill in the blanks. Dash unearthed the footprints of humans in Tanzania. Answer, anthropologist. Millions of years ago, our ancestors lead a dash life, nomadic life. Main occupations of the ancient humans were dash and dash. பழங்கால மனிதர்களோட மெயின் ஆக்குபேஷன் என்னது? ஹண்டிங் அண்ட் கேதரிங். The invention of dash mud, blow. Rock paintings are found at dash in Nilgiri, Porivarai cave. Next, Roman letter 5, state true or false. Anthropology is the study of coins. ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது காயின்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதா? இல்லை. எதை பற்றி ஸ்டடி பண்ணுறது? ஹியூமன் அண்ட் எவல்யூஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஸோ ஆன்சர் ராங். ஹோமோ எரெக்டஸ் ஜாவா மேன் ஹேட் த நாலேஜ் ஆஃப் ஃபயர். ஹோமோ எரெக்டஸ் அதாவது ஜாவா மேனுக்கு ஃபயர் பற்றின நாலேஜ் வந்து இருந்தது. ஸோ ஆன்சர் ட்ரூ. த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் வாஸ் வீல். அதாவது ஃபஸ்ட்டு ஹியூமனால் கண்டுபிடிக்கப்பட்டது வீலா? கரெக்ட். ஆன்சர் ட்ரூ. கோட் வாஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட் பை ஹியூமன்ஸ். அதாவது பழங்காலத்தில் ஹியூமனோட டொமஸ்டிக் அனிமல் வந்து கோட்டா? ஸோ இல்லை. என்னது? டாக். ஸோ ஆன்சர் இங்கே கோட் கொடுத்துருக்கனால ஆன்சர் வந்து ராங். டு ரோமன் லெட்டர் 6, ஆன்சர் இன் ஒன் வேர்ட். What method is used to find out the age of excavated materials? எக்ஸ்கவர்ட்டட் மெட்டீரியல்ஸோட ஏஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணாங்க? ரேடியோ கார்பன் டேட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் இயர்லி ஹியூமன்ஸ் வேர்? தொடக்க கால மனிதர்கள் வந்து எதை வந்து ட்ரெஸ்ஸாக வியர் பண்ணியிருந்தாங்க? த வேர்ட் ட்ரெஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் லீவ்ஸ், ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ். Where did early humans live? தொடக்க கால மனிதர்கள் வந்து எங்கெல்லாம் வந்து லிவ் பண்ணாங்க? They lived on the branches of trees, in caves and mountain ranges. Fourth question, which animal was used for blowing? அதாவது
நிலத்தை உழுவாங்கள்ல, ஸோ அதை உழுவதற்கு எந்த அனிமலை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க? ஆக்சன். வேர் டிட் ஹியூமன்ஸ் செட்டில் இன் ஒன் பிளேஸ்? ஹியூமன்ஸ் வந்து எப்போ வந்து ஒரே பிளேஸில் வந்து லிவ் பண்ண ஆரம்பித்தாங்க? When people began to practice agriculture, life became an organized one. It made the people settle in one place. Next, Roman letter 7, answer the following. What is evolution? Evolution means the process in which humankind changes and develops into an advanced stage. Write any 2 characteristics of Homo sapiens. Homo sapiens ஓட ஹியூமனை பற்றிய 2 characteristics பற்றி நம்ம ரைட் பண்ணோம். Homo sapiens had the appearance of man. They used crude stone implements. They engaged in hunting and gathering. Why did humans move from place to place? எதனால் வந்து பழங்கால மனிதர்கள் வந்து ஒரு பிளேஸில் விட்டுட்டு இன்னொரு பிளேஸ் வந்து போனாங்க? They moved from place to place in search of food. They cultivated the land when the fertility of the soil decreased. They moved to another place. Describe the ancient methods of hunting. பழங்கால மனிதர்களோட ஹண்டிங் பண்ணுற அந்த மெத்தடை பற்றி நம்ம ரைட் பண்ணோம். Hunting was the main occupation of the humans in the past. They used tools made of stones and bones for hunting. They used sharpened weapons. They hunted pig, deer, bison, rhino, elephant and bear. Fifth question. Why were axes made? Axes were made to cut trees, remove parks, dig pits, hunt animals and remove the skin of animals. Question 6. How would you define archaeology? Archaeology அப்படின்னா டிஃபைன் பண்ணு, அதை பற்றி நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு. Archaeology is the study of prehistoric humans and materials used by prehistoric humans. 7th question. What do you know about anthropology? Anthropology அப்படின்னா என்னது? The word anthropology is derived from 2 Greek words, anthropos meaning man or human or logos meaning thought or reason. Anthropology is the study of human and evolutionary history thought. Next, Roman letter 8, hearts. Importance of invention of wheel from the ancient period to the modern period. பழங்காலத்திலிருந்து இப்போ வரலும் மாடர்ன் பீரியட் வரலும் வீலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ? Wheel is the foremost invention of humans. When humans saw the stones rolling down from the mountains, they would have got the idea of making the wheel. As a result of these, he was able to transport things from one place to another easily. With the help of wheel, she made parts. Also, in the modern period, wheels play an important role. No modern machine is run without wheels. Thus, wheels play an important role both in the field of transport and industry. Roman letter 10, answer grid. The invention of dash made part making easier. எதை கண்டுபிடிச்சதுனால பார்ட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது? வீல். Barter system means exchanging one things for another. Name any 2 weapons used by early humans for hunting. தொடக்க கால மனிதர்கள் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்க, அதில் 2 மட்டும் ரைட் பண்ணோம். ஸ்டோன்ஸ், போன்ஸ் அண்ட் ஹார்ன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். விச் இஸ் த பெஸ்ட் ஸ்டோன் ஃபார் மேக்கிங் வெப்பன்ஸ்? எந்த ஸ்டோன் வந்து வெப்பன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? சிக்கிமுக்கி கல். டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் எமர்ஜ்டு பிகாஸ் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ். டவுன்ஸும் சிட்டிஸும் மேர்ட் ஆகிறதுக்கு எது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ட்ரேட் அண்ட் கமர்ஸ். விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன்ஸ்?
ஹியூமனால் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்பு எது? முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது? வீல். ஐடென்டிஃபை த பிக்சர்ஸ் இன் ராக் பெயிண்டிங்ஸ். ஆன்சர் ஹண்டிங் அண்ட் டான்சிங் பிக்சர்ஸ். விச் வாஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் இயர்லி ஹியூமன்ஸ்? இயர்லி ஹியூமன்ஸோட மெயின் ஆக்குபேஷன் எது? ஹண்டிங். வாட் டு கேவ் பெயிண்டிங்ஸ் டெல்லஸ்? நமக்கு கேவ் பெயிண்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது? அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இன்ஃபர்மேஷன் அபவுட் த பாஸ்ட்டில் வந்து பீப்புள் எப்படி லீவ் பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேவ் பெயிண்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேர் டிட் த இயர்லி ஹியூமன்ஸ் லிவ்? எப்போ வந்து இயர்லி ஹியூமன்ஸ் எங்கே வந்து லிவ் பண்ணாங்க? இன் கேவ்ஸ். டேஸ் இஸ் ரிலேட்டட் டு த ஃபீல்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. எதோட ரிலேட் ஆகிருக்கு ஆர்கியாலஜி? ஆந்த்ரோபாலஜி. நேம் எனி 2 அனிமல்ஸ் டொமஸ்டிகேட்டட் பை இயர்லி ஹியூமன். ஏதாவது 2 அனிமல்ஸோட டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் 2 வந்து ரைட் பண்ணோம். டாக்ஸ் அண்ட் ஆக்சன்.